சாலையோரத்தில் சாக்கு பையில மூட்டை கட்டி வீசப்பட்ட நிலையில இளைஞர் ஒருவர் சடலமா மீட்கப்பட்ட வழக்கில் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்தன. மாநில வாலிபரின் கொலைக்கு காரணம் என்ன? சென்னை அடையாறு இந்திரா நகர் பகுதி. எப்போதும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த வீதி அன்று ஆளரவமற்று அரண்டு கிடந்தது. காரணம், நடு ரோட்டில் ரத்தம் வடிந்தபடி ஒரு சாக்கு மூட்டை அங்கே வீசப்பட்டிருந்தது. பதறி போனவர்கள் உடனே போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். அடுத்த கணமே சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சாக்கு மூட்டையை பிரித்து பார்த்தபோதுதான் அவர்களுக்கு காத்திருந்தது பெரும் அதிர்ச்சி. உள்ளே இருந்தது ஒரு இளைஞரின் சடலம். 35 வயதுடைய இளைஞர் வெட்டு காயங்களுடன் இறந்து கிடந்துள்ளார். கொல்லப்பட்ட இளைஞரின் தலை உச்சியில் 3 வெட்டு காயங்கள் மற்றும் முகத்தில் கையால் அடித்த சிறு இரத்த காயங்கள் இருந்தது போலீஸ் விசாரணையில் தெரியவந்தது. இதனால் அந்த இளைஞர் கொடூரமாக வெட்டியும் அடித்தும் கொல்லப்பட்டு மூட்டை கட்டி சாலையில் வீசி சென்றிருக்க வேண்டும் என போலீசார் உறுதி செய்தனர். பின் போலீசார் உடலை பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிந்த போலீசார் சடலமாக கிடந்தது யார், அவரை கொன்று போட்ட கும்பல் எங்கே, என்ன காரணம் போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை காண விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்திருக்கிறார்கள். அதில்தான் திருவான்மையூர் பகுதியில் இருந்து அடையாளம் தெரியாத 2 பேர் பைக்கில் வந்து சாக்கு மூட்டையை வீசிவிட்டு சென்றது தெரிந்திருக்கிறது. மேலும் அக்கம் பக்கத்தில் உள்ள காவல் நிலையங்களில் காணாமல் போனவர்களின் பட்டியலையும் அலசி இருக்கிறார்கள். அதில் கொல்லப்பட்டவர் வட மாநிலத்தைச் சேர்ந்தவராக இருக்கலாம் என சந்தேகம் எழுந்தது. தொடர்ந்து நடந்த விசாரணையில் கொல்லப்பட்ட நபர் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த கௌரவ் குமார் என்று உறுதியானது. 24 வயதாகும் கௌரவ் குமாருக்கு ஏதேனும் பகை உள்ளதா, எத்தனை ஆண்டுகளாக இங்கு வேலை செய்து வருகிறார் என்பது குறித்து அவரது குடும்பத்தினரை வரவழைத்து தொடர் விசாரணை நடந்து வருகிறது. மேலும் இந்த சம்பவத்தில் 2 பேரை பிடித்து போலீசார் விசாரித்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. தலைமறைவான கும்பல் கிடைத்த பிறகே இந்த கொலை தொழில் போட்டியா, முன்விரோதமா அல்லது தகாத உறவால் ஏற்பட்ட கொலையா போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை தெரியும். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.